மேலறை தியானம் மே மாதம் 21 வியாழக்கிழமை 2026 ஆண்டு. எழுதியிருப்பவர் நவமணி பீட்டர், கர்நாடகா, இந்தியா. தலைப்பு எனது மேய்ப்பர். வாசிக்க வேண்டிய வேத பகுதி எசேக்கியேல் 34 அதிகாரம் 11 வசனம் தொடங்கி 24 வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் 23 சங்கீதம் 1 வசனம். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். நானும் எனது கணவரும் தமிழ்நாட்டில் ஊழியத்துக்கு போகும் நாட்களில் அங்குள்ள கிராம ஆலயங்களுக்கு போவது வழக்கம். பல கிராமங்களுக்கு ஒழுங்கான வீதி இல்லாதபடியால் ஜீப் அல்லது மாட்டு வண்டியிலும் போவோம். அதனால் எனது கழுத்தில் வலி ஏற்பட்டு சில நாட்களின் பின் கழுத்தில் பட்டி அணிய வேண்டியதாயிற்று. எமது சபை போதகர் என்னை பார்த்ததும் எனக்காக ஜெபித்துவிட்டு 23 சங்கீதத்தை தினமும் சொல்லி தியானிக்கும்படி சொன்னார். இந்த அழகான சங்கீதத்தை தினமும் சொல்லி ஜெபித்தேன். நாளடைவில் கழுத்து வலி மறைந்தாலும் சங்கீதத்தை சொல்லி ஜெபிப்பதை நிறுத்தவில்லை. இன்றும் தொடர்கிறது. 23 சங்கீதத்தில் நம்பிக்கை, தங்கியிருத்தல், கடவுளின் பராமரிப்பின் உறுதி, எல்லா சூழ்நிலையிலும் தேவைகள் நிரப்பப்படுதல் ஆகியவை வெளிப்படுத்தப்படுகின்றது. தாவீது மேய்ப்பனானபடியால் அவற்றை பாதுகாப்பது, உணவும் தண்ணீரும் கொடுப்பது ஆகியவற்றை பற்றி நன்றாக அறிந்திருந்ததோடு அவன் ஆடுகளை அறிந்திருந்தது போல அவனது குரலை ஆடுகளும் அறிந்திருந்தன. கடவுள் எமது மேய்ப்பர். எமது ஆவி, ஆத்துமா, சரீரம் ஆகியவற்றின் ஆரோக்கியம் அவரால் கவனிக்கப்படுகிறது. உள்ளும் புறமும் குணமாக்களை தருகிறார். எப்படியான சூழ்நிலையிலும் சவால்களிலும் கடவுளின் பிரசன்னம் பாதுகாக்கும் என்பதை நம்பலாம். ஜெபம். அன்பான கடவுளே, உங்கள் வார்த்தையினால் எம்மை போஷித்து கிருபையுள்ள பிரசன்னத்தினால் எம்மை ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை. எனது வாழ்வில் கடவுளின் பிரசன்னத்துக்காக இன்றும் என்றும் நன்றி சொல்வேன். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் பிரசன்னமும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.